ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மாங்காய் தொக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ மாங்காய் எடுத்து நல்லா தோலை சீவிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ அடிகனமான ஒரு இரும்பு கடாயை எடுத்து நல்லா ஒரு 100 கிராம் நல்லெண்ணெயை குத்தி அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகை போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம துருவி வச்ச மாங்காய் துருவில் உள்ளே சேர்த்துட்டு அதோட கூட பெருங்காயம், மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் மாங்காய் தொக்குக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். மாங்காய் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் அந்த தொக்குக்கு தேவையான அளவு மிளகாய் பொடியை போட்டுடலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்போ தான் நம்ம 6 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மேலே கொஞ்சோண்டு கடுகு பொடியும் வெந்தய பொடியும் தூவிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான மாங்காய் தொக்கு ரெடி.